வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவினுடைய கனேடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன். கடந்த 24 மணி நேரத்தில் கிடைக்கப்பட்ட முக்கியமான அரசியல், சமூக மற்றும் குற்றவியல் நிகழ்வுகளை விரிவாக இந்த வீடியோவிலே பார்க்க இருக்கின்றோம். முழுக்க முழுக்க கனடாவை மையப்படுத்திய ஒரு கனேடிய தமிழ் செய்திகளின் தொகுப்பாகத்தான் இருக்க போகிறது நேர்களே. குறிப்பாக இன்றைய தலைப்புச் செய்தியிலே சற்றே கடினமான சில விடயங்கள் இருக்கின்றது. மத்திய கிழக்கிலே போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கின்ற நிலையில் அங்கிருக்கின்ற 85,000க்கும் மேற்பட்ட கனேடியர்களுக்கு ஒட்டாவா விடுத்திருக்கின்ற மிக தீவிரமான எச்சரிக்கை ஒன்று வெளியாகி இருக்கின்றது. அதே போல பிரதமர் மார்க் கர்னி தன்னுடைய இந்திய பயணத்தின் போது பிரமாண்டமான ஒரு பணத்தொகைக்கு ஒரு பெரும் ஒப்பந்தம் ஒன்றை செய்திருக்கின்றார். அதோடு கனடாவின் பல்வேறு மாகாணங்களில் நடந்த நெஞ்சை உலுக்கும் விபத்துகள், நீதிமன்ற தீர்ப்புகள், இன்னும் மிக முக்கியமான ஒரு விடயமாக கனடாவிலே ஒரு முக்கிய மாகாணம் வீட்டு கடன் தள்ளுபடிகளை தற்போது அறிவித்திருக்கின்றதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. விரிவாக அனைத்தையும் இந்த வீடியோவிலே தெளிவாக பார்க்கலாம் நேயர்களே. முதலாவது விடயம் பார்த்தோமாக இருந்தால், ஒட்டவாவில் இருக்கின்ற வெளியுறவுத்துறை அமைச்சகம், அதாவது குளோபல் அஃபேர்ஸ் கனடா, நேற்று ஒரு அவசர பயண எச்சரிக்கையை வெளியிட்டிருக்கின்றது. இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே நிலவுகின்ற நேரடி மோதல் போக்கு மற்றும் அண்டை நாடுகளில் பரவும் வன்முறை காரணமாக மத்திய கிழக்கில் இருக்கின்ற 10க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருக்கும் கனடியர்கள் பாதுகாப்பாக இருக்குமாறும், தேவையற்ற பயணங்களை அந்த நாடுகளுக்கு மேற்கொள்வதை தவிர்க்குமாறும் கனடா அறிவுறுத்தி இருக்கின்றது. வெளியுறவுத்துறை அமைச்சர் அனிதா ஆனந்த் கூறுகையிலே, நிலைமை எப்போது வேண்டுமானாலும் கைமீறி போகலாம், வணிக ரீதியான விமான சேவைகள் இருக்கும் போதே வெளியேறுவது புத்திசாலித்தனம் என்று எச்சரித்திருக்கின்றாராம். குறிப்பாக ஏர் கனடா நிறுவனம் டெல் அவிவ் மற்றும் துபாய் நகரங்களுக்கான தனது விமான சேவைகளை மார்ச் மாதம் 23ஆம் தேதி வரை ரத்து செய்திருக்கின்றது. லெபனான், ஜோர்டான் மற்றும் ஈராக் போன்ற நாடுகளில் உள்ள கனடியர்கள் சொந்த பாதுகாப்பிற்கு தாங்களே பொறுப்பேற்க வேண்டும் என்றும், அரசு மீட்பு விமானங்களை அனுப்புவது தற்போதைய சூழ்நிலையில் சாத்தியமற்றது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக ஒரு மிக முக்கியமான ஒரு பொருளாதாரம் தொடர்பான ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது. கனடிய பிரதமர் மார்க் கர்னி இந்தியாவுக்கு மேற்கொண்ட தன்னுடைய முதல் அரசு முறை பயணத்திலே ஒரு வரலாற்று சாதனையை படைத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கனடாவின் முன்னணி யுரேனிய நிறுவனமான கெமேகோ மற்றும் இந்திய அணுசக்தி துறைக்கு இடையிலே சுமார் $26 பில்லியன் மதிப்பிலான நீண்டகால ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தாகி இருக்கின்றது. இந்த ஒப்பந்தத்தின்படி சஸ்கட்சவன் மாகாணத்தில் வெட்டியெடுக்கப்படுகின்ற உயர்தர யுரேனியம் அடுத்த 9 ஆண்டுகளுக்கு இந்தியாவின் அணுமின் நிலையங்களுக்கு எரிபொருளாக வழங்கப்படும். இது குறித்து பேசிய பிரதமர் கார்னி, இந்த ஒப்பந்தம் இந்தியாவின் தூய்மையான எரிசக்தி இலக்குகளை அடைய உதவுவதோடு மட்டுமல்லாமல் கனடாவின் சுரங்கத்துறைக்கு ஆயிரக்கணக்கான புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் என்று பெருமிதத்துடன் கூறினார். இரு நாடுகளுக்கும் இடையிலே கடந்த சில ஆண்டுகளாக நிலவி வந்த ராஜதந்திர விரிசலை சரி செய்யும் ஒரு பாலமாக இந்த ஒப்பந்தம் பார்க்கப்படுகிறது. தேசிய செய்திகளில் மற்றொரு முக்கிய விவகாரத்தை பார்த்தமாக இருந்தால், J-Treaty, அதாவது எல்லை கூட்டணி, அமெரிக்காவிற்கும் கனடாவுக்கும் இடையிலே இருக்கின்ற எல்லையை கடக்கும் பூர்வீக குடிமக்கள், அதாவது இண்டிஜினியஸ் பீப்புள், இனி கனேடிய பாஸ்போர்ட்டை வைத்திருக்க வேண்டும் என்று பெடரல் அரசு கொண்டு வந்த புதிய விதிமுறையை கடுமையாக இந்த கூட்டணி எதிர்த்திருக்கின்றது. எல்லை தாண்டி செல்வது எங்கள் பிறப்புரிமை. 1794ஆம் ஆண்டு ஒப்பந்தத்தின்படி எங்களை கடவுச்சீட்டு கேட்க யாருக்கும் உரிமை இல்லை என்று பூர்வீக தலைவர்கள் போர்க்கொடி தூக்கி இருக்கிறார்கள். இந்த விவகாரம் நீதிமன்றம் வரை செல்லும் வாய்ப்பிருப்பதாக சட்ட வல்லுநர்கள் கணிக்கிறார்கள். தொடர்ச்சியாக பிரின்ஸ் எட்வர்ட் ஐலண்ட்ஸிலே சுகாதாரத்துறை கடும் நெருக்கடியை சந்தித்து வருகிறது. கடந்த ஒரு வாரத்திலே 3 அனுபவம் வாய்ந்த குடும்ப மருத்துவர்கள் தங்கள் பணியை ராஜினாமா செய்வதாக அறிவித்திருக்கிறார்கள். இதனால் சுமார் 4500 நோயாளிகள் மருத்துவ பராமரிப்பில்லாமல் தவிக்கின்ற நிலை உருவாகி இருக்கின்றது. டாக்டர் ஹெதர் ஆஸ்டின் என்கின்ற மருத்துவர் இது தொடர்பாக கருத்து வெளியிடுகையிலே, அரசு நிர்வாகத்தின் அதிகப்படியான அழுத்தம் மற்றும் மரியாதை குறைவான நடத்துதலே தான் வெளியேற காரணம் என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டி இருக்கின்றார். எதிர்க்கட்சி தலைவர்கள் இது அரசின் நிர்வாக தோல்வி என்று சாடியிருக்கிறார்கள். மருத்துவர்களை தக்க வைக்க தெரியாத அரசு எப்படி மக்களின் உயிரை காக்கப் போகிறது என்று லிபரல் கட்சியினுடைய தலைவர் ராபர்ட் மிச்சல் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். அதேவேளை வடமேற்கு பிரதேசங்களிலே, அதாவது நார்த் வெஸ்ட் டெரிட்டரிஸ் NWTயிலே ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது. ஹவுசிங் NWT, அதாவது வீட்டு வசதி வாரியம், ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது. 1990 முதல் 2007 வரையிலான காலகட்டத்தில் பழைய திட்டங்களின் கீழ் வீடு வாங்கியவர்களில் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்கள் மற்றும் வீட்டின் மதிப்பை விட அதிக பணம் செலுத்தியவர்களுக்கு மீதமுள்ள முழு கடனும் ரத்து செய்யப்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதனால் சுமார் 193 குடும்பங்கள் பயனடைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வீட்டு வசதித்துறை அமைச்சர் லூசி குப்சானா கூறுகையிலே, பல ஆண்டுகளாக இந்த கடன் சுமையால் தவித்த முதியவர்கள் மற்றும் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு இது ஒரு சுதந்திர அறிவிப்பு என்று நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். தொடர்ச்சியாக கனடாவிலே நடந்த குற்றவியல்
குற்றவியல் சம்பவங்களை பார்த்தோமாக இருந்தால் நியூ புருன்ஸ்விக் மாகாணத்தை உலுக்கிய இரட்டை கொலை வழக்கிலே இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. 2019 ஆண்டு டிப்பே நகரில் முதிய தம்பதியினரான பெர்னார்ட் மற்றும் ரோஸ்மேரி சால்னியர் ஆகியோர் துப்பாக்கியால் சுட்டு கொல்லப்பட்ட வழக்கிலே 29 வயதான ஜொன்சன் பிரைன் பேக்கர் எனப்படுகின்ற நபர் குற்றவாளி என்று ஜூரிகள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள். இந்த தீர்ப்பை கேட்டதும் நீதிமன்றத்தில் இருந்த விக்டிம்ஸினுடைய குடும்பத்தினர் கண்ணீர் விட்டு அழுதார்கள். 7 வருட நீண்ட போராட்டத்திற்கு பிறகு அவர்களுக்கு நீதி கிடைத்திருக்கின்றது. குற்றவாளிகளுக்கு வருகின்ற மே மாதம் 7ஆம் தேதி தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்படும். ஏற்கனவே வேறொரு வழக்கிலே சிறையில் இருக்கும் பேக்கருக்கு இந்த தீர்ப்பு மேலும் பல ஆயுள் தண்டனைகளை பெற்றுத்தரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல சஸ்காட்சுவன் மாகாணம் பிரின்ஸ் ஆல்பர்ட் நகரிலே கடந்த நவம்பர் மாதம் 16 வயதான ரியானா குக் என்கின்ற சிறுமி சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திலே 17 வயது சிறுவன் ஒருவன் கைது செய்யப்பட்டிருக்கின்றான். அவன் மீது 2ஆம் நிலை கொலை குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது. சிறுவர் என்பதால் அவன் பெயர் வெளியிடப்படவில்லை. இதேவேளை எங்கள் வீட்டின் தேவதையை இழந்து விட்டோம் என்று ரியானாவினுடைய பெற்றோர் கதறுகின்ற காட்சிகள் காண்போரை கல்லங்கச் செய்தது. தொடர்ச்சியாக சில விபத்து சம்பவங்கள் மற்றும் சோகமான சம்பவங்களும் இருக்கின்றது. கனடாவின் வசந்த கால விடுமுறை தொடங்கி இருக்கின்ற நிலையிலே குழந்தைகளை பாதுகாப்பதன் அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் தொடர் சோக சம்பவங்கள் சில நடந்திருக்கின்றது. மனிடோபாவின் போர்ட்ரேஜ் லா பிரேரி பகுதியிலே கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஏற்பட்ட பயங்கரமான தீ விபத்து ஒன்றிலே 12 வயதான சிறுவனான அலெக்சாண்டர் பியூலியோ பரிதாபகரமாக உயிரிழந்தார். தீ பரவிய போது தன் தம்பி தங்கைகளை காப்பாற்ற முயன்ற அலெக்சாண்டர் புகையில் சிக்கி தப்பிவர முடியாமல் போனான் என்று தெரிவிக்கப்பட்டது. அந்த சிறுவனை வீட்டின் பாதுகாவலன் புரொடெக்டர் என்று சொல்லி அவனது குடும்பத்தினர் கண்ணீருடன் நினைவு கூர்கிறார்கள். இதேவேளை கியூபெக் மாகாணத்தின் பனிச்சறுக்கு விளையாட்டுகளின் போது 2 பிஞ்சு உயிர்கள் பறிபோயிருக்கின்றது. மான்ட்ரியல் அருகிலே சாம்பிளி பூங்காவிலே ஸ்லைடிங் செய்த 6 வயது சிறுவன் கட்டுப்பாட்டை இழந்து ஒரு இரும்பு தூணில் மோதி உயிரிழந்தான். மற்றொரு சம்பவத்திலே நக்கர்டாக் பனிச்சறுக்கு பாதையிலே பெரியவர் ஒருவர் தவறி விழுந்ததில் அருகில் ஸ்லைடிங் வண்டியில் இருந்த 4 வயது சிறுமி நசுங்கி உயிரிழந்தார். அதாவது அந்த பெரியவர் அந்த சிறுமிக்கு மேலே விழுந்திருக்கின்றார். இதிலே அந்த சிறுமி உயிரிழந்திருக்கின்றார். பெற்றோர்களே பனிச்சறுக்கு விளையாடுகின்ற போது தலைக்கவசம் அணிவது மற்றும் பாதுகாப்பான பாதைகளை தேர்ந்தெடுப்பது எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த சம்பவங்கள் உணர்த்துகிறது. ஒட்டாவாவிலே எல்ஜின் ஸ்ட்ரீட்டிலே நடந்த இன்னுமொரு விபத்திலே பெண்ணொருவர் ஓசி டிரான்ஸ்போ பேருந்தினுடைய சக்கரங்களுக்கு அடியில் சிக்கி படுகாயமடைந்திருக்கின்றார். தீயணைப்பு துறையினர் நீண்ட நேரம் போராடி அவரை மீட்டு தற்போது மருத்துவமனையிலே சேர்த்திருக்கிறார்கள். அவரது நிலைமை கவலைக்கிடமாக இருக்கின்றது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இறுதியாக விளையாட்டு செய்தி ஒன்று இருக்கின்றது. உலக புகழ்பெற்ற கால்பந்து வீரரான லயனல் மெஸ்ஸி கடந்த ஆண்டு வான்கூவரில் நடந்த போட்டியிலே விளையாடாதது பலருக்கும் நினைவிருக்கலாம். ஆயிரக்கணக்கான டாலர்ஸ் கொடுத்து டிக்கெட் வாங்கிய ரசிகர்கள் மெஸ்ஸி வராததால் ஏமாற்றமடைந்திருக்கிறார்கள். இதற்காக தொடரப்பட்ட வழக்கிலே வான்கூவர் ஒயிட் கேப்ஸ் நிர்வாகம் ரசிகர்களுக்கு இழப்பீடு வழங்க ஒப்புக்கொண்டிருக்கின்றது. இதன்படி $4,75,000 செட்டில்மெண்ட் தொகையாக வழங்க ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இதை நீதிமன்றமும் உத்தரவிட்டிருக்கின்றது. ஆனால் இந்த பணம் நேரடியாக ரசிகர்களுக்கு செல்லாது. மாறாக இது சட்ட செலவுகளுக்கும் மீதமுள்ள தொகை உள்ளூர் தொண்டு நிறுவனங்களுக்கும் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இனிவரும் காலங்களில் குறிப்பிட்ட வீரர்கள் விளையாடுவார்கள் என்று விளம்பரப்படுத்தப்படுவதை தவிர்க்கப் போவதாகவும் நிறுவனம் உறுதியளித்திருக்கிறது. இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்தி தொகுப்புகள் முடிவுக்கு வருகிறது. நேயர்களே, தொடர்ச்சியாக செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவுடன் சந்திப்போம்.